இந்த 2025 நம்ம சிஎஸ்கே ஃபேமிலி வின்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மக்களே. மேட்ச் பார்க்காதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். நேற்று நடந்த ஜேஎஸ்கே வர்சஸ் எம்ஐ கேப்டன் மேட்ச்ல டிஎல்எஸ் மெத்தட் மூலமா 6 ரன் வித்தியாசத்துல ஜேஎஸ்கே மேட்சை வின் பண்ணிட்டாங்க. நேற்று ஜோஹன்னஸ்பர்க்ல SA20யோட 3வது எடிஷனோட 4வது மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண ஜேஎஸ்கேவோட கேப்டன் நம்ம எல்லைச்சாமி ஃபேப் போலிங் போட்டுக்கிறோம்னு சொல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வந்த எம்ஐ கேப்டனோட பேட்டர்ஸ் 20 ஓவருக்கு 6 விக்கெட்டுக்கு 140 ரன் தான் அடிச்சாங்க. ஜேஎஸ்கேக்காக வீசா, ஷம்சி, ஜோன்ஸ் அண்ட் சிம்பாம்லான் எல்லாரும் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. எம்ஐ கேப்டனுக்காக ஜீலிந்தா 48 ரன் அடிச்சு கடைசி வரைக்கும் நாட் அவுட்டா இருந்தாரு. ஆனா நேற்று 10 ரன் போலிங் போடும்போது மட்டும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா தான் இருந்தாரு. அவர் போலிங் ஆம்ல ஏதோ இன்ஜுரி ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பால் போட்டதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே தான் இருந்தாரு. நேற்று அவர் போலிங் வேற அடிச்சிட்டாங்க. ஐபிஎல்குள்ள அவர் எந்த இன்ஜுரி ப்ராப்ளமும் இல்லாம சிஎஸ்கேவை ஜாயின் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தலைவன் பார்த்துப்பான். நடுவில் இந்த பசங்க வேற பல பேரோட முதல் கனவை ஞாபகப்படுத்திட்டு போயிட்டானுங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ்ல 141 சேஸ் பண்ண வந்த ஜேஎஸ்கேவோட பேட்டர்ஸ் டெவன் கான்வே 9 ரன்லயும், டூப்ளசிஸ் 30 ரன்லயும், ஜானி பேஸ்டோ 14 ரன்லயும் அவுட் ஆனாரு. அதுலயும் டூப்ளசிஸோட கேட்ச்லாம் அப்சல்யூட் ஸ்டன்னருங்க. டெவால் பிரவிஸ் சரியான கேட்ச் ஒன்று பிடிச்சாரு. அதுல டூப்ளாய் மட்டும் 24 ரன் அடிச்சு கடைசி வரைக்கும் நாட் அவுட்டா இருந்தாரு. இப்ப 11.3 ஓவர் அப்போ மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அப்போயே 82 ரன்ல இருந்தாங்க. கடைசி வரைக்கும் மழை நிக்காததுனால டிஎல்எஸ் மெத்தட் படி ஜேஎஸ்கே 6 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்கன்னு அம்பையர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த SA20 ஜேஎஸ்கே வின்னோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த சீசன் ஜேஎஸ்கேவோட பேட்டிங் லைன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா எனக்கு போலிங்ல தான் சின்ன கன்சர்ன் இருக்கு. பெஞ்ச்ல இன்னும் மொயின் அலி, ஜெரால் கோட்ஸே மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த சீசன் பிளே ஆஃப்ஸ்க்குலாம் ஈஸியா போயிடுவாங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பார்க்கலாம் அப்கமிங் மேட்சஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்றது நான் உங்க லீடர்.